நீங்க சமயத்தை மதிக்கல அப்படின்னா இன்னொன்னு கூட நான் சொல்வேன், அதை யாராவது தப்பா எடுத்து நான் ஒண்ணு பண்ண முடியாது. இரண்டாவது தீபத்தை ஏற்றினால் நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஆகாது. வேணும்னா இனிமே ஏத்துங்க. நான் சொல்றேன், கோயில் மரபு மாறி இன்னொரு தீபத்தை ஏற்றினால் நாட்டை ஆளுகிற அரசனுக்கு ஆகாது என்பது திருமந்திரத்தில் இருக்கிற குறிப்பு. வேணும்னா ஏத்துங்க. உங்களுக்கு யாரை போட்டு சொல்லணும்னு ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியல, புரியல. அப்ப ஒரு மரபுனா மரபை நம்ம மதிக்கணுமா இல்லையா? புத்தகத்தை வெளியிட்டதற்கு ஒரு பெரும் செலவு இருக்கிறது. அதை தாண்டி அவர் வழக்கறிஞராக வழக்காடியதற்கு ஒரு பெரும் செலவு இருக்கிறது. அதை தாண்டி அறக்கழகம் தவம் இதை ஆவணப்படுத்தியதற்கு ஒரு பெரும் செலவு இருக்கிறது. ஒவ்வொன்றும் செலவாக எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆவணப்படத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் அறக்கழகம் தவம் செலவு செய்து, எத்தனை சட்டங்கள் நீங்கள் போட்டாலும், எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும், எவ்வளவு அதிகாரங்களை பிரயோகம் செய்தாலும், உண்மை ஒரு நாள் எழுந்து நின்று உங்கள் கன்னத்தில் ஓங்கி அறையத்தான். அந்த உண்மையினுடைய வலிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அபிப்பிராயப்படி சமணர்கள் 2300 ஆண்டுக்கு முன்பு இருந்த போது அவர்கள் விட்டு சென்ற தொல் எச்சம் தான் சைவ வைணவ கோயில்களாக மாற்றப்பட்டன. இது நம்ம ஒத்துக்கிறதுல எந்த விதமான வெட்கமும் இருக்கக்கூடாது. சட்டத்தை எழுதுகிறவர்களால இலக்கியத்தை எழுத முடியாது, இதை எழுதுறவங்களால வரலாற்றை எழுத முடியாது. ஆனால் நம்முடைய நண்பர் வாஞ்சி அவர்கள் இலக்கியமாக, வரலாறாக, சட்டமாக, அதை ஆராய்ச்சி புத்தகமாக இந்த புத்தகத்தை மிகுந்த அக்கறையோடு அவர்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு ஒரு தனித்த பாராட்டு. ஐயா, நீங்க யாருக்காவது மரண தண்டனை விதிச்சு அதுக்கு மேல அவன் அப்பீலுக்கு போய் அவன் அந்த மாதிரி கொல்லாம விட்டுருந்தா, அவன் பொம்மையை பண்ணி அவன் கழுத்தை இப்படி நெரிச்சு நீங்க எப்போவாது அதை பார்த்து அந்த 10,000 பேர் பார்க்க முடியாது, ஏதாவது பண்ணுவீங்களா ஐயா? இது எனக்கும் அவருக்கும் மட்டும் தனிப்பட்ட சம்பாஷணை. இது எதையாவது நினைவூட்டினா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை.